மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கடந்த 2 சீசன்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அமையல. 2024ஆம் ஆண்டு கடைசி இடத்தை பிடித்த அந்த அணி ஐபிஎல் 2025 சீசன்ல கம்பேக் கொடுத்தாங்க. இருந்தாலுமே குவாலிஃபயர் 2ல பஞ்சாப் கிங்ஸிடம் 5 விக்கெட் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சாங்க. தொடர்ல இருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் அந்த சீசன்ல மீண்டும் சாம்பியன் ஆக வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல அந்த அணி இருக்காங்களா. இதற்காக ஐபிஎல் 2026 ஏலத்திற்கு முன்னாடி தங்களுடைய பணப்பைய அதிகரிப்பதற்காக சரியாக செயல்படாத சில வீரர்களை விடுவிக்க முடிவு பண்ணிருக்காங்களா. ஏலத்தின் மூலம் அணியை மேலும் வலுப்படுத்தவும் சிறப்பான வீரர்களை வாங்கவுமே மும்பை இந்தியன்ஸ் அணி பிளான் போட்டிருக்காங்களாம். அதனால 4 பிளேயர்களை அந்த அணி விடுவிக்க போவதாக தகவலுமே வெளியாக இருக்கு. அதுல முதலாவதாக பார்க்கக்கூடியவர் தீபக் சாகர். 2025 மெகா ஐபிஎல் ஏலத்துல 9.25 கோடிக்கு வாங்கப்பட்ட தீபக் சாகர் கடந்த சீசன்ல அந்த அளவிற்கு சோபிக்கல. அது மட்டுமல்லாமல் அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டாரு. ஆகையால கண்டிப்பாக இவரை விடுவித்தாக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்களா. அடுத்ததாக ராபின் மின்ஸ். 2025 மெகா ஏலத்துல 65 லட்சம் தொகைக்கு ராபின் மின்ஸ் வாங்கப்பட்டிருக்காரு. அவருக்கு கிடைத்த குறைந்த வாய்ப்புகள்ல அவர் மிகப்பெரிய அளவுல சாதிக்கல. ஆகையால எவரையுமே கழட்டி விட மும்பை இந்தியன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்களாம். மூன்றாவதாக முஜிபுர் ரஹ்மான். மும்பை அணி இவரை கடந்த சீசன்ல 2 கோடி கொடுத்து வாங்கினாங்க. ஆனா முஜிப் மும்பை பிளேயிங் 11ல சரியாக பொருந்தல. ஆகையால் அவரை நீக்கிவிட்டால் அவருக்கு பதிலாக வேறு ஒரு நல்ல வீரரை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அடுத்ததாக ரீஸ் டாப்லி. 2025 ஐபிஎல் ஏலத்துல 75 லட்சம் ரூபாய்க்கு டாப்லி வாங்கப்பட்டிருக்கார். இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளரான டாப்லி 2025 சீசனுடைய குவாலிஃபயர் 2ல பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் விளையாடி இருக்கார். இவருடைய தேவை அணிக்கு கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்றதுனால இவரை நீக்கவுமே முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ ஆகையால இந்த 4 வீரர்களை நீக்கிவிட மும்பை இந்தியன்ஸ் அதிரடியாக முடிவெடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பாக 2026ல மும்பை பலம் வாய்ந்த அணியாக மோதுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.